என்னடா இது வெக்க இந்த மாதிரி ஜெஃப்னா சரி என்ன இப்போ அங்கே வந்துட்டு உனக்கு பக்தியாகிறதோ கதையே பேர் ஐயோ தம்பி அப்போ ராசா எப்படிடா வெளிநாட்டால் வந்த நீ என்னடா உடம்புகளெல்லாம் தெரியா மெலிஞ்சு போனேன் சொக்கெல்லாம் ஒடுங்கி போய் நிற்கிற என்ன தலைமுடியை கொஞ்சம் குறைய நீட்டாக தானே இருப்பேன் என்னடா அப்போ கயக்காமல் நிற்கிற என் கோவங்களும் சரிடா அப்போ நான் போட்டு வா அது சொந்தக்காரன் நேடா உண்டு சொந்தக்காரனா அந்த அளவுக்கு அக்கறையா கேட்டுட்டு போக சொல்லுவாப்பா உங்களை ஆக்கறேன் அருமை தெரிஞ்சா தானே சொல்லி அடே அவன் மிஸ் அடிக்கிறான்டா நீ வேற சும்மா இருக்கடா இப்போ வந்துட்டு போறான்லடா இவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆட்டம் போட்டு வந்தேன் குடும்பத்தை படாத பாடுபடுத்தினவன்டா அவன் அம்மா சேர்ந்து இல்லாத புள்ளெல்லாம் கிரியேட் பண்ணி மச்சான் ஐயோ நாங்கள் நிம்மதியாக இருக்கவே விட மச்சான் அவன் அவ்வளோது கேடு கட்ட ஆக்கட்டா அவங்க எங்கள்கிட்ட அந்த டைம்லாம் காசு ஒன்றும் இல்லை சரியா படிப்பு மட்டும் தான் இருந்தது அதாலேயே இந்த நேரம் பிள்ளைங்களை ஒதுக்கி வச்சதுகள்கிட்ட இப்போ சொல்லு இதுங்கெல்லாம் நல்லவங்களா சொல்லுவாங்க இது கூட பரவாயில்லடா நான் வெளிநாடு போகணும்னு விஷயம் தெரிஞ்சிடா வந்து வீட்டை வந்து பிரச்சனை எடுத்து அங்கே அம்மா இப்படி தேவையில்லாம கட்சி நான் போய் அடிக்க வர போட்டேன் தெரியுமா அப்படி ஒரு கேடு கட்ட நாயில போய் நீ சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி சுரிமச்சான் இப்படி நல்ல மாதிரி காய்ச்சிட்டு போறான்டா அதான் நான் அப்படி கோவத்தில் தெரியாம போயிட்டேன் பிரச்சனை சரி அதான் இப்படி செய்யறாங்கடா நாசம் வருவாங்க இவன் இப்படி வந்து கதைக்க மாட்டான்டா அவன் இப்படி வந்து கதைக்கிறான்னு சொன்னா நான் அறிஞ்ச விஷயம் உண்மையா இருக்கும் போல அக்கா என்ன விஷயம் என்ன விஷயம் அறிஞ்சேன் இல்லை இவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குடா நம்ம தான் கட்டி வைக்க போறான்டா அப்படித்தான் என் கதை வந்தது லூசாடா நீ இந்த குடும்பத்துக்காக போவானாடா நீ வேற சும்மா கிடா திருந்த மாட்டானே இவ்வளவு கதை கதைச்சு போட்டிருக்கிற நாயே அதுக்கு போய் நிக்கிற நீ அடே சொந்தத்துக்கு கல்யாணம் கிடக்கணும் சொல்ல வெளியில இந்த மாதிரி கேடு கட்ட குடும்பத்துக்குள்ள போக கூடாது சரியா விளங்குதா இப்படியான சொந்தங்கள் யாரும் இருந்தா சொல்லிட்டு போங்க